इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्। श्री गुरुभ्यो नमः। सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஸ்ரீ வி கிருஷ்ணசுவாமி ஐயரால தொகுத்து வழங்கப்பட்ட ஆரிய சரித்திரம் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து நிறைய கதைகளை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய புராணங்கள் இதிகாசங்கள்ல இருந்து சங்கலித்தமா ஒரு 40 தலைப்புகள்ல அவர் கொடுத்திருக்கார். அதுல நம்ம பத்ம புராணம் பார்த்தோம், அப்புறம் தேவி பாகவதத்துல இருந்தும், அப்புறம் ஸ்ரீமத் பாகவதத்துல இருந்து எல்லாம் நிறைய கதைகளை பார்த்தோம். இப்ப மார்க்கண்டேய புராணத்துல உள்ள மருத்தோபாக்கியானம் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார், அவருடைய கதைய பார்த்துட்டு இருந்தோம். போன வாட்டி என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த மருத் அப்படிங்கிற ராஜா ரொம்ப அழகா ஆண்டுண்டு வர்றார். தன்னுடைய தாத்தாவுடையும் அப்பாவுடையும் நாட்டை அவர்கள் எல்லாம் வானப்பிரஸ்தாசிரமத்துக்கும் மேலுலகத்துக்கும் போனதுக்கு அப்புறமா தான் அந்த ராஜ்யத்தை ரொம்ப நல்லா ஆண்டுண்டு வர்றார் அப்படின்னு பார்த்தோம். எப்படி அவர் எப்பவும் சத்தியமே பேசுவார், எப்பொழுதும் தன்னுடைய பிரஜைகளை தனக்கு பிறந்த குழந்தைகள் மாதிரி நினைச்சுட்டு அவர் ராஜ்யத்தை நடத்தின்னு வர்றார் அப்படின்னு பார்த்தோம். அதுல ஒரு சமயம் ஒரு தபஸ்வி குமாரனானவன் தன்னுடைய பாட்டி, அவரோட மருத்து ராஜாவோட அப்பாவோட அம்மாவானவர் தன்னை அனுப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். இந்த மாதிரி அவ அம்மா அந்த பாட்டி ஆசிரமத்துல இருக்கு, அவுர்வர் அப்படிங்கிற ஆசிரமத்துல இருக்கேன். அங்க இந்த நாகர்கள் எல்லாம் பயங்கரமா அட்டகாசம் பண்ணி முனிகுமாரர்கள் 7 பேரை கொத்தி அவர்களை சாகடித்து விட்டது. இது கூட தெரியாம நீ என்ன நாட்டை ஆண்டுண்டு வர, ஒற்றர்கள் எல்லாம் வைத்து கொண்டு என்ன நடக்கிறது நாட்டுல அப்படின்னு பாக்குறது தானே ராஜாவோட கடமை, அதை நீ செய்ய தவறிவிட்டாயே அப்படின்னு அவ பாட்டி சொன்னதான் அந்த ஒரு தபஸ்வி குமாரன் சொல்லுவான். இதை கேட்டுட்டு அந்த மருத்து ராஜாவுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுறது. ஐயோ, இப்படி தவறு செஞ்சுட்டேனே, நான் நல்ல வழியில் தானே இருக்கிறேன், எல்லா ராஜ்யங்கள்ல என்ன நடக்கிறது எல்லாம் பார்த்துட்டு இருக்கேனே, எங்க யாகம் நடக்கணும் அதெல்லாம் பாக்குறேன், ஆனா இப்படி ஒற்றர்களை வச்சு அங்க பாக்கலையே என்ன நடந்ததுன்னு. சரின்னு அவர் என்ன பண்றாரு, கிளம்பி போறார் தன்னோட பாட்டி இருக்கிற அந்த ஆசிரமத்துக்கு. அங்க போயிட்டு இந்த குமாரர்கள் எல்லாம் அங்க இறந்து கிடக்கிறத பார்த்த உடனே ரொம்ப கோபம் வந்துடுறது அந்த மருத்துக்கு. அதனால அஸ்திரத்தை எடுத்து விட்ட உடனே அந்த நாகலோகம் எல்லாம் அப்படியே எரியறது. எல்லா நாகங்களும் ஹா ஹான்னு கத்திண்டு ஓடி வருது வெளியில. அப்போ ஒரு சமயம் இந்த மருத்து ராஜாவுடைய அம்மா பாமினி அப்படிங்கிறவளும் அவளோட அப்பாவும் அம்மாவும் ஒரு இடத்துல வானப்பிரஸ்தாசிரமத்துல அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ இந்த அம்மாவோட கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த நாகர்களானது அவ அம்மா கிட்ட இருந்து ஒரு வரம் வாங்கிட்டு இருக்கு. ஒரு சமயம் உன்னுடைய மகனானவன், உனக்கு பிறக்க போகும் மகனானவன் இந்த நாகர்களை எல்லாம் அழிப்பேன் அப்படின்னு துடிச்சுட்டு இருப்பான். அப்ப நீ ஆனவள் எங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு அவ அம்மா கிட்ட அந்த நாகர்கள் எல்லாம் வரம் வாங்கிட்டு இருக்கும். இத கேட்ட உடனே ஓ இப்படி ஆகுறதே, அதனால நாகர்கள் எல்லாம் அவ அம்மா கிட்ட ஏன்னு சொல்லும், இந்த மாதிரி ஆகிறது பேர் உன் பையன் எங்களை எல்லாம் அழிக்கிறேன்னு துடிக்கிறான், நீ தான் காப்பாத்தணும், உன்கிட்டயே சரணடைஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுறது. அந்த பாமினிங்கிறவள் தன்னுடைய பத்னி, தன்னுடைய கணவனா இருக்கிறவர்கிட்ட சொல்லுவாரு, என்கிட்ட சரணடைஞ்சா என்ன, உங்கள்கிட்ட சரணடைஞ்சா என்ன, நம்ம 2 பேருக்குள்ளேயும் ஒன்னும் இது இல்லையே, வித்தியாசம் இல்லை, அதனால் நம்மள் தான் அவர்களை போய் காப்பாற்றணும் அப்படின்னு அந்த ராஜாவும் கிளம்புறார். சரி, என்ன நானும் சஸ்திரத்தை எல்லாம் எடுத்துக்கிறேன், அங்க போய் என்னுடைய பையனிடம் சொல்கிறேன், செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுறேன்னு கிளம்புறார் அப்படின்னு 2 அத்தியாயங்கள்ல பார்த்தோம். இது மார்க்கண்டேய புராணத்துல 3 அத்தியாயமா 126, 127, 128 அப்படின்னு 3 அத்தியாயத்துல இருக்கு. இதுல 3 அத்தியாயமா கொடுத்திருக்கா. முதல் 2 அத்தியாயம் பார்த்தோம். இப்ப 3வது அத்தியாயம், அதாவது மார்க்கண்டேய புராணத்துல 128வது அத்தியாயத்தோட அதோட என்ன சொல்லறதுன்னு பார்க்கலாம். இப்ப மார்க்கண்டேயர் ஆரம்பிச்சுட்டு இருக்காரு. அவர் தானே சொல்லிட்டு இருக்காரு, மார்க்கண்டேயருக்கும் கிரௌஷ்டிகி அப்படிங்கிற முனிவருக்கும் நடக்கிற சம்பாதம் இது. அவர் கேட்டு இருக்காரு, இவர் சொல்லறார். அப்ப மார்க்கண்டேய உவாச்ச தது தத்ர சுதம் திருஷ்ட்வா கிரஹீத வரகார்முகம் தனுஷஸ்திரம் தஸ்யோக்ரம் ஜுவாலா வியாப்த திகந்தரம். அந்த அப்பாவானவர் அங்க போய் பாக்குறார். அபிக்ஷித் அப்படிங்கிற அந்த மருத்து ராஜாவோட அப்பாவும் அம்மாவும் சேர்ந்துதான் போகிறார்கள். அவர்களுடைய காட்டுல இருந்து இங்க என்ன நடக்கிறதுன்னு பார்க்க வரா.
வந்தா இந்த தன்னுடைய சுத்தம் தன்னுடைய புத்திரனை பாக்குறாரு. எப்படி இருக்கானாம் அவன்? ஒரு ஹீதவர கார்முகம், நல்ல பெரிய ஒரு தனுசை எடுத்து வச்சு கொண்டு நிக்கிறான் அவன், சஸ்திரத்தை எல்லாம் வச்சுண்டு. அது பார்த்தா திக்குகள் எல்லாம் நிறைக்கிற மாதிரி ஒளி உள்ள அஸ்திரங்களை எல்லாம் வச்சுட்டு இருக்கான் அவன். ஏதோ அடுத்த அஸ்திரம் விடுறதுக்கு தயாராயின்னு இருக்கான். உத்கிரந்தம் மகாவன்னிம் தீப்திதாகில பூதலம் பாதாளாந்தர்கதம் பிராப்தம் அசஹ்யம் கோர பீஷணம். பாதாளம் வரைக்கும் உள்ள போய் அசஹ்யமா கோரமா இருக்க போற ஒரு அஸ்திரத்தை விட போகிறான் தன் மகன் அப்படின்னு பாக்குறாரு இந்த அப்பா. ததம் திருஷ்டுவா மஹீபாலம் ப்ருகுட்டி குட்டிலானனம் மா க்ருதஸ்த்வம் மருத்தாக அஸ்திரம் மருத்தாஸ்திரம் உபசம்ஹ்ரியதாமிதி. ஹே மருத்து அப்படின்னு அப்பாவானவர் கூப்பிடுற. அப்ப அங்க அப்பா வந்தது மருத்துக்குமே ஆச்சரியம்தான். சொல்றார், சம்ஹ்ரியதாம், உன்னுடைய வஸ்திரங்களை எல்லாம் திருப்பி எடுத்துக்கோ, அதை விடாதே. மா கிருதனி, அதனால் உடனே கோவப்படாதே, அவர்கள் செய்த தப்பு தானே, அவர்களை நான் தண்டிக்கதானே செய்கிறேன் அப்படின்னு கோவப்படாம இதையெல்லாம் நீ திருப்பி எடுத்துக்கோ. சம்ஹ்ரியதாம், அவனுடைய அஸ்திரங்களை எல்லாம் திருப்பி எடுத்து கொண்டு விடு அப்படின்னு தன்னுடைய மகன் கிட்ட சொல்றார் அந்த அப்பா. ராஹாசகிருச்சானுலுப்த வர்ண கிரமம் உதாரதீஹி தனிஷம்ய குரோர்வாக்கியம் திருஷ்டுவா தம் ச புனః புனஹ. இவனுக்கும் ரொம்ப ஆச்சரியம், என்னடா தன்னுடைய அப்பா இங்க வந்திருக்கிறார்கள் அப்படின்னு. அப்பாவானவர் என்ன ஸ்தானத்துல வச்சு பூஜைக்கப்பட வேண்டியவர்? குரோஹோ ஸ்தானம். அதனாலதான் குரோஹோ வாக்கியம்னு கொடுத்திருக்கு. அப்பா தானே முதல் குரு, அதனால அப்பாவோட வாக்கியத்தையும் அப்பாவையும் புனகா புனகா திருஷ்டுவா, திருப்பி திருப்பி பாக்குறானாம் தம் அப்பாவை. பார்த்து விட்டு, என்ன இது அப்பா நம்மிடம் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு அந்த மகன் பார்க்கிறான். கிரஹீத கார்முகः பித்ரோஹ பிரணிபத்ய சகௌரவம் பிரத்யுவாச்சா பராத்தாமே சுப்ருஷம் பன்னகாஃப் பிதஹா. ஹே அப்பாவே, என்ன ஆயிருக்கு தெரியலையா, நானும் கையில இப்ப தனுசை ஏந்தி வச்சு நிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். பிரணிபத்திய, அப்பாவை பார்த்த உடனே நமஸ்காரம் பண்ணிக்கிறான். நமஸ்காரம் பண்ணிட்டு சொல்றான், இந்த நாகர்கள் எல்லாம் ஒரு அபராதம் பண்ணிருக்கீங்க, தீங்கு பண்ணிருக்கு, அதனாலதான் இந்த பன்னகாக, இந்த நாகர்களை நான் இப்பொழுது சண்டைக்கு, அவரிடம் சண்டைக்கு நான் இப்ப போகிறேன் அப்பா அப்படின்னு சொல்றான். சாசதி மாம் மயி மஹீம் பரிபூய பலம் மம சப்தாசிரமம் உபாகம்ய கம்ய தஷ்டா முனி குமாரகாஹா. சாசதீம் இமாம் மயி மஹிம். மயி என்னால் இந்த மஹி, இந்த பிருத்திவியானது ஆளப்படுகின்றது அப்படின்னு தெரிஞ்சுண்டும் பரிபூய, அதை பத்தி ஒண்ணு அவர்கள் கவனிக்கவே இல்லை இந்த நாகர்கள். இந்த ஆசிரமத்துக்கு சப்த முனி குமாரகாஹா, 7 முனி குமாரர்களை இதுகள் தஷ்டாகா கடித்து விட்டதே, அதனால நான் நீங்க பாக்குற இல்லையா இங்க இருக்க இந்த ரிஷிகளை எல்லாம் இப்படி கடித்தது அப்படின்னு அப்பாவிடம் சொல்கிறான். ரிஷீனாம் ஆசிரமஸ்தானம் அபீஷாம் அனீபதே மயி சாசதி துர்விருத்தைஹி தூஷிதானி ஹவீம்ஷி ச. மயி சாசதி, நானும் இங்க ஆண்டு இருக்கேன்னு தெரியும், அப்படியுமே ஹவீம்ஷி, இந்த ஹவிஸ் எல்லாம் வச்சிருக்கிறார்களே இந்த முனிவர்கள் ஏதாவது யாகம் பண்ணறதுக்கு, அதையெல்லாம் தூஷிதானி, அதையெல்லாம் கெடுக்க விழிக்கிறது. அதுல தன்னுடைய விஷத்தை போடுகிறது, என்ன மலமுத்திர விசர்ஜனம் அப்படியெல்லாம் பண்ணி அவர்கள் செய்ய வேண்டிய யாகங்களுக்கும் தீங்கு விளைவிக்கின்றது இந்த நாகர்களானது. ஜலாசயாஸ்ததாப்யேதைஹி சர்வ ஏவ ஹி தூஷிதாஹ ததேதத் காரணம் கிஞ்சித் ந வக்தவ்யம் த்வயா பிதஹ ந நிவாரயிதவ்யோஹம் பிரம்மக்னான் பிரதிபன்னகான். இந்த ஜலாசயம், இங்கே அவர்களுக்கு குடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஜலமானது எவ்வளவு முக்கியம். அப்படிப்பட்ட ஜலம் இருக்கிற இந்த இடத்தை எல்லாம் தூஷிதாக, அதையும் இவர்கள் நாசம் செய்து விடுகிறார்கள் இந்த பன்னகாக, இந்த சர்ப்பங்களானது. அதனாலதான் அப்பா நான் இது மாதிரி செய்கிறேன், நீங்கள் வேற எதுவும் நினைத்து கொள்ள வேண்டாம். பிரம்மக்னான், இப்படி இந்த பிராமண குமாரர்களை கொன்று விட்டார்களே, அதனால நான் என்னுடைய அஸ்திரத்தை திரும்பி வாங்க மாட்டேன் அப்படின்னு இந்த மருத்து ராஜாவானவர் தன் அப்பாவிடம் சொல்றார். அப்போ அபிக்ஷிதுவாச்ச, அபிக்ஷித் அப்படிங்கிற இந்த மருத்தோட அப்பா சொல்றார், எத்யேபிர் நிஹதா விப்ராஹ யாஸ்யந்தி நரகம் மிருதாக மமைதத் கிரியதாம் வாக்கியம் விராமாஸ்திர பிரயோகதா. நீ சொன்னது சரிதான், பட் ஆனா யானாலும் யார் இந்த விப்ரர்களை எல்லாம் கொன்னார்களோ அவர்கள் நிச்சயமாக நரக்கத்துக்குத்தான் போவார்கள். அதனால நான் சொன்னதே நீ கேளு, உன்னுடைய அஸ்திரத்தை எல்லாம் விராம அப்படின்னா கொஞ்சம் அதுக்கெல்லாம் நீ உபயோகப்படுத்தாம அதை திருப்பி எடுத்து விடு அப்படின்னு சொல்றார் அப்பா.
மருத்த உவாச்ச. அப்ப அந்த மகன் சொல்றான், நாஹமேஷாம் க்ஷமிஷ்யாமி துஷ்டானாம் அபராதினாம் அகமேவ கமிஷ்யாமி நரகம் யதி பாப்பினாம். அப்பா நீங்க சொல்வது சரிதான், ஆனால் நான் இந்த அபராதம் பண்ணின இவர்களை நான் இப்ப போனா போறதுன்னு விட்டுட்டேன்னா என்ன ஆகும்? நான் தான் அகமேவ கமிஷ்யாமி, நானே தான் இந்த நரக்கத்துக்கு போவேன். அதனால இந்த பாப்பிகளை என்னால் க்ஷமிக்க முடியவே முடியாது, மன்னிக்க முடியாது. ந நிகிரஹேயதாம் ஏஷாம் மாம் நிவாரய மா பிதஹ. ஹே பிதஹ, அப்பாவே அதனால் என்னை தயவு கூர்ந்து தடுக்க வேண்டாம், நான் இவர்களை கொல்லப் போவது உறுதிதான் அப்படின்னு அப்பாவிடம் சொல்கிறான். அபிக்ஷிதுவாச்ச மாமேதே சரணம் பிராப்தாக பன்னகா மம கௌரவாத் உபசம்ஹ்ரியதாமஸ்திரம் அலம் கோபேன தேன்றிருப்ப. ஹேன்றிருப்ப அப்படின்னு தன் மகனை கூப்பிடுற. ஏ ராஜாவே, நீ சொல்வது சரிதான், ஆனாலும் அலம் கோபேன, அலம் போதும், உன்னுடைய இந்த கோபமானது போதும். இந்த சர்ப்பங்கள் எல்லாம் இருக்கே அதெல்லாம் மாம் சரணம் பிராப்தாக, என்னிடம் தஞ்சம் புகுந்து கொண்டிருக்கிறன. எதனால? மம கௌரவாத், என்னிடம் அவர்களுக்கு இருக்கும் மதிப்பும் மரியாதையும்னால என்கிட்ட அது சரணம் கேட்டிருக்கு. அதனால நீ உன்னுடைய அஸ்திரத்தை எல்லாம் திருப்பி எடுத்து கொண்டு விடு, அலம் கோபேன, இந்த கோபத்தை விட்டு விடு அப்படின்னு சொல்ற. மருத்த உவாச்ச நாஹமேஷாம் க்ஷமிஷ்யாமி துஷ்டானாம் அபராதினாம் ஸ்வதர்மம் உல்லங்கிய கதம் கரிஷ்யாமி வச்சஸ்தவ. திரும்பியும் அவர் முடியாது, நான் இவர்களை க்ஷமிக்க முடியாது, ஏனால் இவர்கள் அபராதம் செய்தவர்கள், துஷ்டர்கள். என்னுடைய ஸ்வதர்மம், நான் சத்திரியன் ராஜா அப்படின்னா யாரெல்லாம் தப்பு செய்தார்களோ அவர்களை நான் தண்டிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கடமை. யாரெல்லாம் நல்லவர்களோ அவர்களை காப்பாற்றணும், யாரெல்லாம் தப்பு செய்தார்களோ அவர்களை தண்டிக்கணும்ங்கிறது என்னுடைய ஸ்வதர்மமா இருக்கு. அதை மீறி நான் எப்படி நீங்கள் சொல்வதை கேட்பது அப்படின்னு தன்னோட அப்பா கிட்ட சொல்றார். தண்டியே நிபாதயன் தண்டம் பூபசிஷ்டாம்ச்ச பாலயன் புண்ணியலோகான் அவாப்னோதி நரகாஞ்சாப்யுபயக்ஷனாத். ஒரு ராஜாவானவர் பூபகா என்ன பண்ணணும்? யாருக்கெல்லாம் தண்டனை கொடுக்க உரியவர்களோ அவர்களுக்கு தண்டனை கொடுத்து ஆக வேண்டும். சிஷ்டாம்ச்ச பாலயன், நல்லவர்களை பாலிக்க வேண்டும், நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். இல்லாட்டி அப்படி செஞ்சாதான் அவன் புண்ணிய லோகங்களை எல்லாம் அடைவான். இல்லாட்டி இதை உபேட்ச பண்ணி முடியாதுன்னு இதை செய்ய தவறினான்னா அவன் என்ன ஆவான்? நரக்கம் தான் அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு அப்பா கிட்ட முடியாதுன்னு சொல்லிடுற. இப்ப மார்க்கண்டேயர் சொல்லிட்டு வர்றார். மார்க்கண்டேய உவாச்ச ஏவம் ச பகுஷ பித்ரா வாரியமாணோம்பயா சஹ நோபசம்ஹரதே சோஸ்திரம் ததோசௌ புனரப்ரவீத். அவ அப்பாவோ அம்பயாசக, அம்மாவோட சேர்ந்து வந்திருக்கா. ரெண்டு பேரும் சேர்ந்து பகுஷாக ரொம்ப தடவை தன்னுடைய மகன் கிட்ட சொல்றாராம், வேண்டாம் செய்யாதே, அந்த அஸ்திரத்தை எடுத்து விடு, இவர்கள் என்கிட்ட சரணம் வந்திருக்கார்கள். ஆனாலும் அவன் நான் உபசம்ஹரத்தை, இல்லை முடியாதுன்னு அதை பண்ண மாட்டேங்கிறானாம். அப்போ ஹிம்சசே பன்னகான் பீதான் மமைதான் சரணம் கதான் வாரியமானோபி தஸ்மாத்தே கரிஷ்யாமி பிரதிக்ரியாம். இப்ப அப்பா சொல்றாராம், நான் இவ்வளவு உங்ககிட்ட சொல்லிட்டேன், ஆனாலும் இவர்கள் என்கிட்ட சரணம் அடைந்திருக்கிறார்கள் இந்த நாகர்கள். அது சொல்லியும் நீ அவர்களை ஏதாவது ஹிம்சசே, நீ அவர்களை ஏதாவது ஹிம்சை பண்ணினே ஆனால் நான் என்ன பண்ணுவேன்? திரும்பி பிரதிக்ரியை, நீ என்ன செய்கிறியோ அதுக்கு நான் திரும்பியும் உனக்கு பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு அந்த அப்பா. மயாப்யஸ்திரான் அவாப்தானி நத்வம் ஏகோஸ்திர வித்விவி மமாகிரத சுதுர்விருத்த பௌருஷம் சகியத்தவ. அப்பா சொல்ற, அப்பாவும் க்ஷத்ரிய ராஜா தானே, எனக்குட்டேயும் அஸ்திரங்கள் எல்லாம் இருக்கு. அஸ்திராணி அவாப்தானி, என்னிடமும் அஸ்திரங்கள் எல்லாம் இருக்கிறது. நீ என்ன ஏகஹா அஸ்திரவித்து அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ மட்டும்தான் ஒருத்தர் அஸ்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சவன்னு இந்த புவியில, இந்த உலகத்துல நீ மட்டும்தான் அஸ்திரங்கள் தெரிஞ்சவன் நினைச்சுட்டு இருக்கியா? மமாகிரத, என்னிடம் நீ இந்த மாதிரி கெட்ட நடத்தை உள்ளவனே, ஒன்ன பௌருஷம், உனக்கு என்ன பெரிய வீரம் இருக்கிறது? பௌருஷம் கியத்து தவ, எவ்வளவு ஒன்ன வீரம் இருக்குன்னு நீ நினைச்சுட்டு இப்படி பண்ணுற? ததः கார்முகமாரோப்ய கோபதாம்ர விலோச்சனஹா அவிக்ஷித் அஸ்திரம் ஜக்ராஹ காலஸ்ய முனி புங்கவ. அப்ப என்ன பண்றாரு அவர் தன்னுடைய கார்முகம், தன்னுடைய தனுஷை எடுக்கிறாராம். எப்படி ஆயிடுறது? அவரோட கண்கள் கோப தாமிர லோச்சனஹா, கண்கள் எல்லாம் ஜகப்பாயிடுறதுதான் கோபத்தினால. அந்த அவிக்ஷித் ஒரு கால அஸ்திரம் அப்படிங்கறத எடுக்கிறார். அது என்ன, அந்த அஸ்திரம் எப்படிப்பட்டதாம்? ததோ ஜ்வாலா பரிவார மரி சங்கிரக
சங்கக்ரணமுத்தமம் காலாஸ்திரம் து மகாவீரியம் யோஜயாமாச கார்முகே. அந்த காலாஸ்திரத்தை அந்த மகாவீரியவானான அந்த ராஜா தன்னுடைய யாரெல்லாம் எதிரிகளோ எல்லோரையும் அழிப்பதற்காக தன்னுடைய தனுசுல அதை கோக்கறாராம். ததச்சுக்ஷோப ஜகதி சம்பர்த்தாஸ்திர பரதாபிதா சாப்தி சைலாகிலா விப்ர கால்யாஸ்திரே சமுத்தியதே. அப்போ இந்த காலாஸ்திரத்தை விடுறார் அப்படின்னோன்னு அப்தி சைலா அகில ஹே விப்ர அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு அந்த கிரௌஷ்டி கிட்ட. இந்த அப்தி இந்த சமுத்திரங்களாகட்டும் மலைகளாகட்டும் எல்லாம் நடுநடுங்கிறதா இந்த காலாஸ்திரத்தை விடுறார் அப்படின்னு. ஜெகதி சர்வம் இந்த முழு உலகமுமே நடுங்கறதா. மார்க்கண்டேய உவாச்ச காலாஸ்திரமுத்யதம் பித்ரா மருத்தஸ்தோபி வீக்ஷ்ய தத் பிராஹோச்சைரஸ்ரமய தன்மே துஷ்ட சாஸ்தி சமுத்யதம். அப்போ இப்படி தன்னுடைய அப்பாவானவர் காலாஸ்திரத்து உத்தியதம் பித்ரா, அப்பாவால் இந்த காலாஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு நிக்கிற தன்னோட அப்பாவை இந்த மருத்துவானவன் பார்க்கிறான். பார்த்துட்டு அவன் சொல்கிறான், என்ன இது, நான் இன்னும் யாராவது இன்னொருத்தரோட சண்டை போடணும்னா அவர் துஷ்ட செயல் பண்ணிருக்கணுமே, நான் ஒன்னும் துஷ்ட செயலே பண்ணலையே, நான் என்னுடைய கடமையை தானே செய்கிறேன், என்னுடைய பிரஜைகளை காப்பாற்ற வேண்டும்னு தானே நான் பண்றேன், நீங்கள் என்ன என்னோட சண்டை போடுகிறீர்களே அப்படின்னு மருத்துக்கு தோன்றது. நத்வத்வதாய காலாஸ்திரம் மயி முஞ்சதி கிம் பவான் ஸ்வதர்மச்சாரிணி சுதே சதைவாக்ஞாகரே தவ. நான் எப்படிப்பட்ட சுதன், எப்படிப்பட்ட புத்திரன், ஸ்வதர்மச்சாரிணி, என்னுடைய தர்மம் என்னும் அவர்களுக்கு ஒரு ஸ்வதர்மம்னு உண்டு, என்னுடையது க்ஷத்ரிய தர்மம், ராஜாவோட தர்மம், அதை நான் அனுபாலனம் பண்ணிட்டு இருக்கேன். சதைவ ஆக்ஞாகரே, எப்பொழுதும் அப்பா என்ன சொல்கிறாரோ அதைப்படியே கேட்டு நடக்கிற மகன் நான். நீ ஆனா அப்பா என்ன பண்ணுகிறார், என்ன வதம் பண்ணறதுக்காக இந்த காலாஸ்திரத்தை பவான் முஞ்சதிக்கும், அதை நீ விடுக்க போறியாயாப்பா அப்படின்னு கேக்குறார். மயா காரியம் மகாபாக பிரஜானாம் பரிபாலனம் துவயைவம் கிரியதே கஸ்மாத் மத்வதாயாஸ்திரம் உத்யதம். என்னுடைய காரியம் என்னது, ஹே மகாபாக, நீ பெரியவர், அப்பா நீங்கள் பெரியவர். பிரஜானாம் பரிபாலனமேவ மம காரியமயா காரியம், என்னுடைய காரியமானது என்னுடைய பிரஜைகளை பரிபாலனம் பண்ணறதுதான். அதை நான் செய்யும் போது கஸ்மாத், எதனால் நீங்கள் என்ன வதம் பண்ணறதுக்காக இந்த அஸ்திரத்தை எடுத்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார் ராஜாவானவர். அந்த மருத்துங்கிற ராஜா தன்னுடைய அப்பா கிட்ட. அப்போ அப்பா சொல்றார், அபிக்ஷிதுவாச்ச சரணாகத சந்திராணம் கர்த்தும் வியவசிதா வயம் தஸ்ய வியாகாத கர்த்தாத்வம் நமே ஜீவன் விமோக்ஷியசே. நாங்கள் எப்படிப்பட்டவர்கள், சரணாகத சந்திராணம், சரணாகதி, என்கிட்ட சரணாகதி அப்படின்னு வந்தா, சரணம் அப்படின்னு வந்துட்டு அவர்களை நாங்கள் நிச்சயமாக காப்பாற்றியே ஆக வேண்டும் அப்படிங்கிற தர்மம் உள்ளவர்கள் நாங்கள். ஆனா நீ என்ன பண்ற, இல்ல அவர்களை கொல்லுவேன் அப்படின்னு நீ பண்ற. அதனாலதான் நான் உன்னை இப்பொழுது எதிர்க்கிறேன். மாம் வாஹத்வாஸ்திர வீரியேன ஜஹி துஷ்டானே ஹோரகான் துவாம் வா ஹத்வாஹமஸ்திரேன ரக்ஷிஷ்யாமி மஹோரகான். ஒருவேளை என்னை நீ உன்னுடைய அஸ்திரத்தினால கொன்னுட்டேனா, அதுக்கப்புறமா என்னை கொன்ற பிறகு இந்த உரகங்கள் எல்லாம், இந்த சர்ப்பங்கள் இருக்கே, அதுகளை நீ கொன்றுக்கோ, கொன்னுக்கோ. என்ன கொன்னதுக்கு அப்புறம் அவைகளை கொன்னுக்கோ. நீ இல்லாட்டி துவாம், நான் உன்னை கொன்று விட்டேன்னா அப்ப என்ன ஆகும், நான் இந்த சர்ப்பங்களை எல்லாம் காப்பாற்றியவனாக ஆவேன். அதனால் எனக்கு நான் செய்யறது சரின்னு படுறதுங்கிறாரப்பா. தஸ்ய ஜீவிதம் பும்சஹ சரணார்த்தினாமாகதம் யோனார்த்தம் அனுகிருண்ணாதி வைரி பக்ஷமபி த்ருவம். இப்போ சரணார்த்தினம் ஆகதம் சரணார்த்தினம், சரணம் அப்படின்னு கேட்டுண்டு யார் வராளோ அவர்களை அந்த பும்சகா, அந்த புருஷனானவன் என்ன பண்ணணும், எப்பாடுபட்டாவது அவனை காப்பாற்ற வேண்டியது அவனுடைய கடமை ஆகிறது. அப்படி இல்லாட்டி அவனுடைய ஜீவிதமே வேஸ்ட், ஒரு இது இல்லாம உபயோகம் இல்லாம போயிடுறது. அவன் எப்படிப்பட்டவனா இருந்தா வைரி பக்ஷம் அப்படி, அவன் எப்படி இன்னொரு பட்சத்துல இருந்து, எப்படி விபீஷணனானவர் ராமர்கிட்ட சரணாகத்தின்னு வந்த உடனே மற்றவர்களுக்கெல்லாம் நிறைய யோசனை, இவர் ராவணனோட தம்பியாச்சே, இங்க வந்தா எப்படி நம்ம சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே ராமர் சொல்றார், சரணாகத்தின்னு வந்தாச்சுன்னா யாரா இருந்தாலும் சரி அப்படின்னு எப்படி பகவான் சொல்றாரோ அதையே இந்த ராஜா சொல்றார். அவன் வைரி பட்சத்திலேந்து, அவன் வைரி பட்சம், வைரினா சத்ரு பட்சத்திலேந்து வந்தவனா இருந்தாலுமே சரணாகத்தின்னு வந்துட்டு அவர்களை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை.
க்ஷத்ரியோஹமிமே பீதாக சரணம் மாமுபாகதாக அபகர்த்தா துவமேவைஷாம் கதம் வத்யோ ந மே பவான். நான் ஏன் உன்னை கொல்லக்கூடாது? கதம் ந பவான் ந வத்யோ அவத்யா அப்படின்னு கேக்குறார். நான் ஏன் உன்னை கொல்லக்கூடாது? ஏன்னா நான் சத்திரியன். பீதாக பயந்து போய் என்கிட்ட சரணம் அடைஞ்சு வந்தவர்களை காப்பாற்றுவது என்னுடைய கடமை. அது உன்னை கொன்றால்தான் நடக்கும்னா அந்த கொல்றதுக்கும் நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அந்த அப்பா சொல்ற. மருத்து வாச்ச மித்ரம் வா பாந்தவோ வாபி பிதா வா யதி வா குருஹு பிரஜாபாலன விக்னாய யோ ஹந்தவ்யஸ்ஸ பூபிருதா. இப்போ இந்த பூமியை ஆள்ற இந்த ராஜாக்கு பிரஜாபாலனத்துக்கு தன்னுடைய மக்களை காப்பாற்றுவதற்கு யாரெல்லாம் விக்னமாக ஒரு தடையாக, அது மித்ரனா இருந்தாலும் தன்னுடைய உயிர் நண்பனாக இருந்தாலும் சரி, பாந்தவகா தன்னுடைய சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, குருவாகவா இருந்தாலும் சரி, ஆனாலும் ஹந்தவ்யா அவர்கள் கொல்லப்படத்தான் வேண்டும். அதுதான் என்னுடைய தர்மம். தோஹம் தே பிரஹரிஷ்யாமி ந க்ரோதத்யம் त्वया பிதः ஸ்வதர்ம பரிபால்யோ மே ந மே க்ரோதஸ்தவோபரி. அதனால நானும் உங்கள் மேல இந்த அஸ்திரத்தை உபயோகப்படுத்திக்கிறேன். ந க்ரோதவ்யம் நீங்கள் கோவித்துக் கொள்ளக்கூடாதே அப்பா. ஸ்வதர்ம என்னுடைய தர்மத்தை பரிபாலனம் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு தான் இதை பண்றேனே தவிர ந மே குரோதஹா தவ உபரி உங்கள் மேல் எனக்கு எந்த கோபமும் கிடையாது அப்படின்னு மகனானவன் அப்பாவிடம் சொல்கிறான். மார்க்கண்டேய உவாச்ச ததஸ்தௌ நிஷ்சிதௌ திருஷ்ட்வா பரஸ்பரவதம் பிரதி சமுத்பத்யாந்தரே தந்தஸ்து முனையோ பார்கவாதயஹ. அப்ப அங்க இருக்கிற முனிவர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், பார்கவர் மற்ற முனிவர்களாம். அடாடா இது என்னது இது, இந்த அப்பாவும் பையனும் 2 பேரும் தங்களை ஒருவர் கொள்ளறதுக்காக இப்படி பரஸ்பர வதம்காக நிக்கிறார்களே அப்படின்னு அந்த முனிவர்கள் நினைக்கிறார்கள். ஊச்சுஷைனம் ந மோக்தவ்யம் त्वयास्त्रं பிரிதரம் பிரதி त्वया च நாயம் ஹந்தவ்யः புத்திரः பிரக்யாத சேஷ்டிதः. அப்போ அந்த பிள்ளையிடம் சொல்கிறார்கள் மருத்துக்கிட்ட, பிதரம் பிரதி அஸ்திரம் ந மோக்தவ்யம், உன் அப்பாவிடத்தில் அப்பாவுக்கு நேராக நீ அஸ்திரத்தை விடுவது தப்பு அப்படின்னு சொல்றார்கள். அந்த அப்பாவிடம் சொல்கிறார்கள், உன்னுடைய பிரக்யாத சேஷ்டிதா, உன்னோட பையன் என்ன சும்மா இருக்கிற பையன் நினைச்சியா? எவ்வளவு பிரக்யாத்தி அவனுக்கு, எவ்வளவு புகழ் வாழ்ந்த வேலைகளை எல்லாம் செய்கிற அந்த புத்திரஹா ந ஹந்தவ்யா, அவனை கொல்வது சரியல்ல, பண்ணக்கூடாதுன்னு 2 பேரிடமும் அந்த முனிவர்கள் சொல்கிறார்கள். மருத்துவாச்ச மயா துஷ்டானி ஹந்தவ்யாஹ தந்தோ ரக்ஷ்யாமஹீக்ஷிதா இமே ச துஷ்டா புஜகாஹ கோபராதோத்ர மே த்விஜாஹ. ஹே த்விஜாஹ, ஹே முனிவர்களே, இப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த துஷ்டர்களை நிஹந்தவ்யா, அவர்களை கொல்லப்படத்தான் வேண்டும் அவர்கள். ஏன்னா இந்த சந்தர்கள் நல்லவர்களை இந்த ஒரு ராஜாவானவர் ரக்ஷணம் பண்ணணுங்கிறத செஞ்சுதான் ஆகணும். அப்போ இந்த துஷ்டனான இந்த சர்ப்பங்களை தானே நான் கொல்ல போகிறேன், இதுல என்னுடைய அபராதமானது என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறான் மருத்து. அப்ப அவிக்ஷிதுவாச்ச, அவ அப்பாவான அவிக்ஷித் சொல்றார், சரணாகத சந்திராணம் மயா காரியமயம் சமே அபராத்திய ஸ்துதோ விப்ராஹா யோஹந்தி சரணாகதான். அவ அப்பா சொல்றாராம், என்னிடம் சரணாகதம்னு பயந்து போய் வந்த இவர்களை நான் என்ன பண்ணணும்? காப்பாத்தித்தான் ஆகணும். சரணாகதம் வந்தவர்களை காப்பாத்தித்தான் ஆகணும். அதுல இந்த அபராதம் பண்றது யாரு? இதோ என்னுடைய மகன் தான். ஏன்னா அவன் இவர்களை ஹந்தி, நான் கொல்வேன், இப்பவே கொல்லுவேன் அப்படின்னு என் பையன் நிக்கிறானே, அதனால தான் நான் அவனை கொள்கிறேன், மற்றபடி எனக்கு ஒண்ணும் இல்லைங்கிறார். ரிஷய ஊச்சுஹு இமே வதந்தி புஜகாஹ திராசலோல விலோச்சனாஹ சஞ்சீவயாமத் தான் விப்ர அன்யே துஷ்டா துஷ்ட பன்னகைஹி. சஞ்சீவ நாங்களே அப்ப அந்த இதெல்லாம் பாக்கறதாம், இந்த புஜகங்கள் அந்த சர்ப்பங்கள் பார்த்து அப்படியே திராச லோல விலோச்சனாக அவர்கள் ரொம்ப பயந்து போயிட்டாலும், என்னடா 2 பேரும் சண்டை போட்டு எல்லா லோகத்தையும் எரித்து விடுவார்கள் போல இருக்கே, அதனால பயந்து போய் அவர்கள் சொல்றாராம், நாங்களே அவர்களை அவர்களுக்கு உயிர்ப்பித்து விடுகிறோம். அந்த 7 பேரை யாரு கொன்னார்கள்? இந்த துஷ்ட பன்னகை, இந்த கெட்ட துஷ்டமான சில சர்ப்பங்கள் தான் இப்படி இந்த குமாரர்களை கடித்திருக்கு. நாங்களே அதனால இந்த 8 பேரையும் உயிர்ப்பித்து கொடுத்து விடுகிறோம். ததலம் விக்கிரஹேண உபௌ ராஜபரியௌ பிரசீததாம் உபாவபி வினிர்வியூட பிரதிஜ்ஞௌ தர்ம கோவிதௌ. நீங்க 2 பேரும் என்ன பண்ணீர்கள்? தன்னுடைய பிரதிஜை, இந்த மருத்தானவர் என்ற பிரஜைகளை நான் பாலனம் பண்ணுவேன்னு பிரதிகை,
அவரோட அவிக்ஷியத்தோட பிரதிகை என்னன்னா என்கிட்ட சரணம் அடைந்தவர்களே நான் பாலனம் பண்ணுவேன்னு. இப்படி தர்ம கோவிதோ, தர்மம் எதுன்னு தெரிஞ்ச பண்டிதர்களா இருக்கிற 2 பேரும் தயவு செய்து சந்தோஷப்படுங்கள், நாங்கள் எல்லாம் திரும்பி அது மாதிரி தப்பு பண்ணாம பாத்துக்கிறோம்னு இந்த இதுகள் சொல்றது, இந்த நாகர்கள் எல்லாம் சொல்றது. மார்க்கண்டேய உவாச்ச தாத்து வீரா சமபேத்ய புத்திரமேததபாஷத மத்வாக்யாதேஷதே புத்திரஹ ஹந்தும் நாகான் கிருதோத்யமஹா. அப்போ மார்க்கண்டேயர் சொல்றார், அப்ப அந்த வீரான அந்த பாட்டியானவள் வர, அவர் சொல்றார் தன்னுடைய புத்திரனான இந்த அபிக்ஷித்துக்கிட்ட சொல்றார், மத்வாக்கியா தேவை, என்னோட நான் சொன்னேன், அனுப்பிச்சு விட்டேன் இந்த மாதிரி ஒரு தபஸ்வி குமாரனை, இந்த மாதிரி ஆச்சு, இங்க ஒரு கஷ்டம் நடக்கிறதுன்னு சொன்னதுனாலதான் உன்னுடைய பையனானவன் இந்த நாகங்களை எல்லாம் கொல்றதுக்கு தயாராகி வந்திருக்கிறான். தன்னிஷ்பன்னம் யதா விப்ராஹ தே ஜீவந்தி ததாமிருதாக சஞ்சீவந்தஸ்ய முச்சியந்தே யத்யுஷ்மச்சரணம் கதாக. அப்போ இப்ப என்னாகும், இந்த விப்ரர் யாரெல்லாம் அவர்கள் இறந்து போனார்கள் நினைச்சோமோ அவர்களையெல்லாம் இவர்கள் இந்த நாகர்கள் நாங்க திரும்பி உயிர் பெற்று கொடுக்கிறோம்னு சொல்லியாச்சு. அதனால இப்போ உன்னிடம் சரணம் வந்தவர்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது. ததஸ்தஞ்சீவயாமாசுஹு தான் விப்ரான்ஸ்தே புஜங்கமாக திவ்யைரௌஷதி ஜாதைஷ்ச விஷ சம்ஹரணேன ச. அப்ப என்ன பண்றார்களாம், திவ்யமான ஔஷதங்கள் நிறைய மருந்துகள்லாம் எடுத்து வந்துட்டும் அந்த விஷத்தை திரும்பி எடுத்துக்கொண்டும் இந்த 8 குமாரர்களையும் திரும்பியும் உயிர் பெற்ற வைக்கிறது இந்த நாகங்கள் எல்லாம். பித்ரோர்ண நாம சரணௌ தததோ ஜெகதிபதிஹி மருதஸ்ச சதம் பிரீத்யா பரிஷ்வஜேதம் அப்ரவீத். அப்போ அப்பாவோட சரணங்கள்ல அந்த பையனானவன் போய் விழறானான், மருத்தானவன். அப்போ அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு தன் மகன் எப்படி தர்மசீலனா இருக்கான்னு அப்படியே கட்டிக்கிறாராம் தன் மகனை. மானஹா பவசத்ரூணாம், ஆசீர்வாதம் கொடுக்கிறாராம் அப்பாவானவர் தன் மகனுக்கு. மானஹா பவசத்ரூணாம் சிரம் பாலய மேதினீம் புத்திர பௌத்ரைஷ்ச மோதஸ்வ மாச்சதே சந்து வித்விஷஹா. நீ என்ன பண்ணுவ, உன்னுடைய சத்ருக்களுக்கு அவர்களுடைய கர்வத்தை அடக்குபவனாக நீ இரு. சிரம் பாலய, ரொம்ப காலம் இந்த மேதினி இந்த பூமியை ஆள்பவனாக இரு. புத்திரஹா பௌத்ரஹா, புத்திரர்கள் பௌத்திரர்கள் அப்படி எல்லோரோடும் நீ சந்தோஷமா இரு, உனக்கு யாரும் எதிரிகளே இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ற. ததோ த்விஜைரனுஜ்ஞாதௌ வீரயாச்ச நரேஸ்வரௌ சமாரூடௌ ரதம் சாக்கம் சந்துஷ்டௌ ஸ்வபுரம் கதௌ. அப்போ அந்த த்விஜை, அங்க இருந்த அந்த முனிவர்கள் எல்லாம் ஒத்துக்கொண்ட பேருல அந்த பாட்டியும் சரி போயிட்டு வார்கள்னு அவர்கள் எல்லாம் கிளம்புறார்கள் அவரவர்கள் வந்த இடத்திலிருந்து. வீராபி கிருத்வா சுமஹத் தபோ தர்ம பிருதாம்பரா பர்த்துஸ்தலோகதாம் பிராப்தா மகாபாகா பதிவிரதா. அந்த பதிவிரதையா இருந்த அந்த வீராங்கிற அந்த பாட்டியும் தன்னுடைய கணவனானவர் எந்த லோகத்துக்கு போனாரோ நிறைய தர்மங்களை எல்லாம் கடைபிடித்து மகத்தான தபஸையும் பண்ணி அவளுக்கு போய் சேர்கிறார். மருத்தோபி சகாரோர்வியாம் தர்மதஃ பரிபாலனம் வினிர்ஜிதாரி ஷட்வர்கஹா போகாம்ஷ்ச புபுஜே நிருபஹா. இந்த மருத்துங்கிற இந்த ராஜாவும் இந்த உர்வி இந்த பூமியே நன்றாக தர்மதா, தர்மம் எப்படி சொல்லியிருக்கோ அப்படி பரிபாலனம் பண்ற. வெளியில உள்ள சத்ருக்கள் மட்டும் இல்ல, அவர்களுக்கு உள்ள இருக்கிற இந்த யாரு ரிப்புன்னு சொல்ற நம்மளோட காம குரோத மோக லோப மதமாச்சரியம் அப்படின்னு சொல்ற நம்மளுடைய கோபங்கள், ஆசைகள், பேராசைகள், கர்வம், அந்த பொறாமை எல்லாத்தையும் அவர் நன்றாக ஜெயித்து நல்ல சந்தோஷமாக வாழ்கிறார். ஏவம் வீரியோ மருத்தோ பூத் மகாராஜோ மகாபலஹ தஸ்யா பிரதிஹதம் சக்கரம் ஆசி த்வீபேஷு சப்தசு. இந்த 7 த்வீபங்கள்லயும் இந்த மருத்துங்கிற மகாபலம் புரிந்திய ராஜாவே ஆளறார். யஸ்ய துல்லியோ பரோ ராஜா ந பூதோ ந பவிஷ்யதி சத்ய விக்ரம யுக்தஸ்ய ராஜர்ஷேரமிதௌஜசஹா. இப்படி இந்த ராஜாக்கு சமானமாக பூதஹா முன்னாடி காலத்திலயும் சரி பவிஷ்யத்தி இனி வரப்போற காலங்கள்லயும் நிச்சயமாக இருக்க முடியாது. எப்படிப்பட்ட ராஜா, சத்ய விக்ரம யுக்தஸ்ய, சத்தியம்னா அதற்கு காலத்திலே எது உண்மையோ அப்படிப்பட்ட சத்தியத்தையும் ரொம்ப வீரமா விக்ரமனாவும் இருக்கிறோம். ராஜர்ஷேகே எல்லா ராஜபோகங்களையும் அனுபவிக்கலாம்னு இருந்தாலும் ஒரு ரிஷியோட மனசு நிலைமையை வச்சுட்டு யாரு இருக்கிறாரோ அமிதௌஜசஹா, இப்படித்தான் அவன் ஓஜஸ்ன்னு களவிட முடியாத ஓஜஸ் உள்ள அப்படி பராக்கிரமசாலியான இருக்கிற அந்த ராஜாவு மாதிரி மருத்து மாதிரி ஒரு ராஜா முன்காலத்திலயும் இல்லை, இனி வரப்போற காலங்களிலும் இருக்க முடியாது.
தஸ்யைதச்சரிதம் ஸ்ருத்வா மருத்தஸ்ய மகாத்மனஹ ஜன்மச்சாக்ரியம் த்விஜஸ்ரேஷ்ட முச்யதே சர்வ கில்பிஷைஹி. இப்படி ஒரு பலஸ்ருதி சொல்லி இந்த அத்தியாயமான முடியறது. இப்படி இந்த மகாத்மனஹா மருத்தஸ்ய ஜன்மம், இப்படி இந்த மகாத்மாவா இருக்கிற இந்த மருத்துடைய ஜென்மத்தை யார் ஒருவர் கேட்கிறாரோ, ஹே த்விஜஸ்ரேஷ்ட, அவர் சர்வ கில்பிஷைஹி முச்சியதே, அவன் எல்லா பாபங்களிலிருந்தும் விடுபடுவான் அப்படின்னு சொல்லி இதுல அந்த ஆரிய சரித்திரத்துல 3வது அத்தியாயம் முடியறது. மார்க்கண்டேய புராணத்துல 128வது அத்தியாயம் முடியறது. இப்படி மருத்தோடையும் அவ அப்பாவான அவிக்ஷித் அப்படிங்கிற அந்த ராஜாவோடையும் எப்படி தன்னை நாடி வந்தவர்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்றதோ, இல்ல ராஜாவுடைய தர்மமானது எது, தன்னுடைய பிரஜைகளை காப்பாற்றுவதுதான், தன் சுகம் முக்கியமில்லை அப்படின்னு சொல்றதுதான் இந்த சரித்திரமானது. மருத்தோபாக்கியானம்னு மருத்துங்கிற ராஜாவுடைய கதைய பார்த்தோம். மீண்டும் வேற ஒரு கதையோட அடுத்த தடவை சந்திக்கலாம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஸ்ரீ குருப்யோ நமஹ.